அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பனானா பூரி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் 2 பனானா எடுத்திருக்கேன். ஸ்மால் சைஸ் தாங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதை நைஸாக அரைச்சிக்கிடலாம். ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். ஒரு கப் கோதுமை மாவு, உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா அந்த பனானாவோட நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான டோவாக பிணைஞ்சுக்கோங்க. பூரிக்கு எப்போதும் நமக்கு திக்காக தான் பிணையணும். உடனே நம்ம பூரிக்கு தேய்ச்சிடலாம். ஏன்னா நம்ம பனானா தயிர் சேர்த்துருக்கனால சீக்கிரம் தயார் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் லேஸாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் நார்மலாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பாக வரணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி டம்ளரை வச்சு நான் ஷேப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த சூடான ஆயிலில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு உப்பி வரும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. இப்போ எடுத்துருங்க. நம்மளுடைய பனானா பூரி சூப்பராக தயாராகிடுச்சு. இதில் பனானா சேர்த்துருக்க மாதிரியே இருக்காது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.